அன்பு அம்மாவிடம் அறை வாங்கிய ஆனந்தி நடந்தது என்ன தெரியுமா? இந்த டைமில் நம்ம ஆனந்தி ரொம்பவுமே பார்த்தோன்னாக்கா நம்ம செய்கிறது எல்லாமே சரி. அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளைக்கு அப்பா யாருன்றது தெரிஞ்சதுன்னா தெரிய கட்டினா உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்களேன்னு சொல்லிட்டு நம்ம துளசி கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கோவப்படுறாங்க. இது என்னோட பிரச்சனை, இது நாங்கள் பார்த்துக்கிறோம், வேலை என்னவோ அதோட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி சொல்லும்போது தான் அந்த சமயத்தில் கரெக்டாக என்ன ஆயிடுச்சுனாக்கா இப்போ இந்த அன்புவோட அம்மா மாஸ் என்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்குறாங்க. இந்த துளசியோட அப்பா கேட்குறாரு, இவன் பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்கள பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி மற்றவங்க பிரச்சனை தீர்த்து வைக்கிற அளவுக்கு இவளுக்கு தெரியுதுன்னா அப்புறம் ஏன் பார்த்தீங்கன்னாக்கா அன்பு இன்ன வரைக்கும் ஜெயிலே விட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஆனந்திக்கு என்ன பதில் சொல்கிறது ஏதுன்னு தெரியாமல் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா முடிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம ஆனந்தி என்னதான் நேர்மையாக இருந்தாலையோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவங்க குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியாது இருக்கிறதுனால எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தப்பாக தான் பார்த்தீங்கன்னாக்கா பேசிகிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மகேஷ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா தெரிய வரணும். அதில் நம்ம மகேஷ் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும். அப்போ தான் இந்த பிரச்சனை ஒரு வழியாக பார்த்தீங்கன்னாக்கா முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆனந்தி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அன்புவை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கான ஒரு முடிவு பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக தெரிஞ்சிட போது நம்ம அன்பு துளசியை தான் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய நேரம் வரப்போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அன்பும் ஆனந்தி தாலி மட்டும் கட்டி தான் பார்த்தீங்கன்னா புருஷன் முன்னாடி வாழ்ந்துருக்காங்க. ஆனால் மனசளவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அன்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆனந்தியை பொண்டாட்டி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆனந்தி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அப்பா யாருன்னு தெரியாமல் நம்ம இவர் கூட பார்த்தீங்கன்னாக்கா சேர்ந்து வாழக்கூடாது, அது பார்த்தீங்கன்னா சரி வராது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு எண்ணத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம மகேஷுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த உண்மை தெரிய வரல, தெரிய வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மகேஷ் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்காருனாக்கா சமாளிச்சிட்டு இருக்காங்க. இதில் இந்த ஒரு மிகப்பெரிய இடியை தூக்கி போட்டால் வேறு லெவலில் இருக்க போகுது கதையை பார்த்தீங்கன்னாக்கா. ஏன்னா நம்ம மகேஷுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் நம்ம மித்ரா பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு காரணன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கருணாகரை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உண்மையை சொல்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா பண்ணிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மித்ரா தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணது, அந்த இவனை கொலை பண்ணது அந்த ரவுடியை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல உண்மையை போட்டு உடைக்க போகிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறது ஏது பதில்னு சொல்கிறது தெரியாமல் நம்ம மித்ராவும் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலுக்கு போக போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமாக பார்த்தீங்கன்னாக்கா யாருடா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மித்ரா தான் இருந்திருக்கா. இவ தான் இது இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி லைஃப் அழிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த அன்புவோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா சிக்க வச்சது இந்த மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இவளை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தண்டனையை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மித்ராக்கு கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அன்பு அம்மா நம்ம ஆனந்தி அடிச்சது பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி வீடியோக்குள்ள லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.